இந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நானும் வாழ்ந்து கெட்ட குடும்பம். நல்லா வாழ்ந்தா நல்லாவே வாழ்ந்துட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம தரம் குறைஞ்சு போச்சுன்னா செத்து போயிடும். நான் சொல்லலைங்க. நம்மளை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்க தான் சொல்றாங்க. சொந்த பந்தங்களை தாண்டி நம்ம கூட பிறந்தவங்க ஒரு படி மேல. எப்படின்னு கேட்டா, என் பிள்ளைங்க வந்து அவங்கள வந்து மரியாதையா பேசணுமா. அதாவது எங்கிட்டலாம் வந்துட்டு சித்ராம்மா, கல்லாம்மா இப்படிதான் பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அம்மா பெரியம்மாவா இருந்தாலும் சின்னம்மா இருந்தாலும் அப்படி பேர் வச்சு முன்ன அம்மான்றது கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடாத, நீ என் பேர் வச்ச தலையில தட்டின மணிக்கு கூப்பிடுற, பெரியம்மான்னா பெரியம்மான்னு கூப்பிடு, அம்மான்னா அம்மான்னு கூப்பிடு, சின்னம்மான்னா சின்னம்மான்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க என் பிள்ளைங்கள. ஏன் உன் பிள்ளைங்க என்ன எனக்கு ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் நானே தான் கூப்பிட்டு இருக்கணுமா? அடங்கி இருக்கானா இல்லையா? அதை பண்றானா இதை பண்றானா, அப்படி இருக்கானா இப்படி இருக்கானா. நம்ம ஃபேமிலிக்குள்ள அவங்க இன்டர்ஃபியர் ஆவாங்க. அவங்க ஃபேமிலியை பத்தி நம்ம ஒன்றும் கூட பேசக்கூடாது. அதே மாதிரி அவங்க பிள்ளைங்க நமக்கு மரியாதையா ஃபோன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம பிள்ளைங்க அவங்களுக்கு மரியாதையா ஃபோன் பண்ணி பேசணுங்கிறது அவசியமானது. இதுல இருந்து என்ன தெரியுது? வாழ்ந்தா நல்லா வாழ்ந்துடணும். நம்மளோட தரம் குறையுது அப்படின்னா சொந்த பந்தத்தை விட்டு விலகிடணும். என்ன சொந்த பந்தம் இல்லையா? என்ன சொந்த பந்தம்? சொந்த பந்தத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இவங்களுக்கு தேவைப்படுற மரியாதை கொடுக்கறது தான் நம்ம சொந்த பந்தம். நம்ம உதவிக்கெல்லாம் எதுவும் கிடையாது. யூடியூப் ஆரம்பிச்சிருக்கியானே, யூடியூப்ல இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு. என் ஆச்சான் சொல்றாரு, நான் ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ண போறேன், என்ன ஃபேஸ்புக் அழிக்க போறேன், அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரு. அதுக்கு என் வீட்டுக்காரர் இருந்துட்டு, அந்த பிள்ளை வீடியோவெல்லாம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ வந்து என் அண்ணன் எங்கள் அண்ணன் ஃபேஸ்புக்கை வந்து பிளாக் பண்ணிடு, பிளாக் பண்ணிட்டு நீ வீடியோ பண்ணி போடு அப்படின்னு சொன்னார். ஏன் என்ன பிரயோஜனம் உங்களால எல்லாம் கேட்குற மாதிரி தானே இருக்கு. ஒரு மாதம் வாடகை கொடுக்க முடியலன்னா நீங்கள் கொடுப்பீங்களா? ஒரு நேரம் என் பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? நீங்கள்லாம் என் வீட்டுக்கு வந்தால் நான் பார்க்கணும். ஏன்னா மண்ணவாரி கொடுத்துட்டு தானே நான் கடையில் ஜாமான் வாங்குறேன். நாங்களாம் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் காசை கொடுத்து ஜாமான் வாங்குறீங்க. நான் இந்த 4 வருஷத்தோட யார் வீட்டுக்குமே வரேன். என் பெற்ற தாய் வீட்டுக்கும் நான் போகிறதில்லை இந்த 4 வருஷம். என்ன மனுஷங்க.